இப்போ நம்ம போயிட்டுருக்கு தர்மலிங்க மலை. கோயம்புத்தூரில் மதுக்கரை மரப்பாலத்தில் இருக்குது. அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே, ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதான் தர்மலிங்க மலை. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்குறோம். ஈஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவனே. நம்ம கோயிலுக்கு கீழே இப்போ வந்துட்டோம். உள்ள காரை பார்க் பண்ணிவிட்டு மேலே போகலாம். அடுத்தது ஏற்கனவே இப்போ நிறைய கார்கள் இங்கே இருக்குது. இன்றைக்கி சண்டே தான், நம்ம ஏர்லிங்கே வந்திருக்கோம். ஆனால் அப்போவும் அங்கே கூட்டங்கள் இருக்குது. மலையை சுற்றி லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. நம்ம மலையோட அடிவாரத்தில் இருக்கோம். அடுத்தது நம்ம மலைக்கு மேலே போக போகிறோம். இப்போ மலையை ஜூம் பண்ணி பார்க்கலாம். மேலே சிவசிவான்னு தெரியும், தூரத்தில் தெரியுது பார்த்தீங்க. இந்த மேலே போகும்போது லுங்கி சாக்ஸ் எல்லாம் போட்டு போகக்கூடாது. இப்போ நம்ம படியேற போகிறோம். அடுத்தது இந்த மலைக்கு ஏன் தர்மலிங்கர்னு பேர் வந்துச்சுன்னா, பாண்டவர்கள் 5 பேரில் தர்மர் சிவலிங்காவை தரிசிக்கிறது இந்த மலைக்கு தான் வருவாராமா. அவர் வரும்போது அவருக்கு பாதுகாப்புக்கு பீமா இந்த மலைக்கு கீழே அடிவாரத்தில் அவருக்கு காவலுக்கு இருப்பாராமா. அந்த அவரோட சிலையும் இங்கே கீழே இருக்குது. நம்ம இப்போ படியேற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு முன்னாடி போகிறாரு பாருங்க. இங்கே படி பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்குது. இன்னும் மேலே போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அணிவாய் அவசியமே எங்கள் அருணாச்சல சிவமே. ஆனால் நீங்கள் மதியான நேரத்தில் வந்தாலும் உங்களுக்கு அங்கங்கே சீட்டெலாம் போட்டிருக்குறாங்க. நான் இது வரைக்குமே படியெலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மலையில் மொத்தம் எத்தனை படினா 800 படிகள் வருது. உயரம் மலையோட உயரம் 1831 அடி. ஆனால் அங்கங்கே நம்ம உட்காந்து போகிறதுக்கு நிழல் கூடை அமைச்சிருக்கிறாங்க. நிழல் கூடையில் ஸ்பீக்கர் மாட்டியிருக்கிறாங்க, பாட்டு படிச்சிட்ருக்கு, சிவன் பாட்டு. அதுபோக எல்லா நிழல் கூடையிலையும் கேமராக்கள் இருக்குது. ஏன்னா அங்கே விலங்குகள் அதிகமாக வர்றதுனால ஒரு கேமராக்கள் மாட்டியிருக்காங்க. நீங்கள் எங்கேயும் சைடில் போகக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் ஏறி இருக்கிறோம். இப்போ அவுட்ரு வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது.
இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாதிரி கிரிவலம் உண்டு. பௌர்ணமி நீங்கள் கிரிவலம் போய்க்கலாம். மலையை சுற்றி கிரிவலம் வர மாதிரி இருக்கும். அந்த கேட் வந்து பௌர்ணமிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எங்கள் மனமுள்ளதே அதை நீ அறிந்திடுமே. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸாக்காக ஏற ஆரம்பிச்சிட்டாரு. சிக்ஸாக்காக ஏறும்போது உங்களுக்கு ரொம்ப கால் வலி தெரியாது, மூச்சு வாங்காது. அங்கே ஒரு கோயில் இருக்குது சின்னதாக. இப்போ போக போக படிகள்லாம் நட்டுக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஏற ஈஸியாக இருந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிகள்லாம் நெருக்கமாகவும் நல்ல உயரமாகவும் இருக்குது. இப்போ இந்த மலையிலேருந்து பார்த்தோன்னா அந்த சைடு உங்களுக்கு பாலக்காடு பைபாஸ் போகுது, பாலக்காடு டு கோயம்புத்தூர். அப்புறம் பாலக்காடு டு கோயம்புத்தூர் ரயில்வே ட்ராக் போகுது. மணியே ஏழைகள் இதயம் வாகனம் தானே, ஏழைகள் இதயம் வாகனம் தானே, ஏறிட மனதில்லையோ. வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா காற்று ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குது. சச்சரி கொக்கரை மத்தளம் உடுக்கையும் வாசிக்கும் விமலேசா, எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட, எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட நேரம் உமக்கில்லையோ. சொல்வாய் அருணாச்சல சிவமே. ஒரு நல்ல காற்று ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குது. இயற்கை காட்சிகள் அட்டகாசமாக இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது வியூலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீ காலைல 7 மணிக்கு ஏறும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய இடங்களில் படியே இல்லை. படி இல்லாமல் என்னென்னா பாறையில் படி செதுக்கியிருக்காங்க. அந்த இடத்துலலாம் நீங்கள் கவனமாக நடந்து போகணும். கூத்தரசே அம்பலம் போல் எங்கள் நெஞ்சகம் உள்ளது, அம்பலம் போல் எங்கள் நெஞ்சகம் உள்ளது, ஆடிடுவாய் உடனே எங்கள் அருணாச்சல சிவனே. இங்கெல்லாம் பாருங்கள், படியே எல்லாமே பாறையில் தான் செதுக்கியிருக்கிறாங்க. நம்ம ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். மேலே சிவா தெரியுது பாருங்க. இந்த இடத்துல ஒரு தண்ணி பைப் இருக்குது. நீங்கள் வேணால் தண்ணி குடிச்சிக்கலாம். கங்கையை செஞ்சடை மீதினில் கொண்ட குணாநிதியே, உன் திருவாசலில் 1000 கங்கையை, உன் திருவாசலில் 1000 கங்கையை கண்களில் ஊறிடுமே, அது குளி அருணாச்சல சிவமே.
இடப்புறம் சுமந்தவனே தாயினை சுமந்த நீ பிள்ளையை விடுவது தாயினை சுமந்த நீ பிள்ளையை விடுவது நியாயமோ ஈஸ்வரனே ஏற்பாய் அருணாச்சல சிவனே இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாறையிலே தான் படியிருக்கு. உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே. ஈசனே ஆனந்த கூத்தனே ஐயா நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். அங்கே இருக்கிற கோயில் மரத்தை வெட்டாமல் மரத்தை சுற்றி அப்படி படி கட்டிட்டாங்க. சிவமே சிவமே தருவாய் நலமே அபயம் தாரனே எங்கள் அருணாச்சல சிவனே. நம்ம எல்லோரும் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயில் நல்லா பெரிய கோயிலாக தான் இருக்குது. திருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாய் ஈஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவனே. ஹர ஹர சிவ சிவ ஓம் ஓம் ஹர